no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஏதோ இப்போ டெல்லிக்கு போனதும் சரி, அங்கே போய் இந்த விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே ஏதாவது அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஏகப்பட்ட கொஷின்ஸ் சுற்றிட்டே இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க விஜயோடைய கூட்டணி? இல்லை சார், நம்ம தமிழ்நாட்டோட அரசியலே வந்து கூட்டணி அரசியல் தான். ஓகே, யாருமே இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஆட்சி அமைக்கவே இல்லை. ஓகே, கடந்த இது இருக்கக்கூடிய 60 ஆண்டுகளாகவே நம்ம பார்த்தோம்னா கூட்டணி ஆட்சி. கூட்டணியில் வர்றது தான் இவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து கட்சியை நிர்வகிக்கணும், தொண்டர்கள் அப்படியே வச்சுக்கணும்னா ஆட்சி வேணும். ஆட்சி வேணும்னா கூட்டணியில் தான் ஆட்சி. தனித்து ஒரு நடிகராக வந்து தனி மெஜாரிட்டியில் அரசாங்கத்தை உட்காருவாரானா? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்த 1.5 மாதத்துக்கு ஜனநாயகம் இல்லை அப்படின்ட்டு. ஆனாலுமே இந்த சென்சாரோடைய தரப்புலேருந்து அவங்க படம் பார்க்காம இழுத்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. என்ன சார் நடக்குது உள்ள ஜனநாயகம் படம் சார்ந்து? இல்லை, துறை ரீதியாக வந்து நம்ம யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ படம் வந்து சினிமா துறைன்றது தனித்துறை. ஓகே, ஸோ அது ஒரு கமர்ஷியல் ஒரு தொழில் இருக்கக்கூடிய துறை தான். படத்தில் வந்து வன்முறையான வசனங்கள் இருக்கிறது தான் அதோட பிரச்சனை. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். விஜயோடைய சிபிஐ விசாரணை, தாவேக்காவுடைய எலெக்ஷன் கேம்பெயின், இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான தாமோதரன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், முதல்ல இந்த சிபிஐ விசாரணை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு நினைக்கிறேன். டெல்லிக்கு விஜய் போயிருக்காரு. என்ன சார் நடந்தது? என்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது? நீதி சார்ந்து சட்டம் சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் தெரிஞ்சுக்கலான்ட்டு நினைக்கிறேன் சார். நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் தான் அந்த நிகழ்வு நடக்குது. சில உயிர்கள் வந்து போயிட்டதுனால அந்த பொதுக்கூட்டம் நடந்த கட்சியோட தலைவர் என்ற அடிப்படையில் இன்வெஸ்டிகேஷனில் அவர் தரப்பு இருக்கக்கூடிய விஷயங்களை சிபிஐ வந்து கேட்கணும். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கட்சியோட தலைவர்ன்ற விதத்தில் அங்கே நடந்த விஷயங்கள், ஆர்கனைசேஷன் இவங்க சைடில் என்னெல்லாம் அவங்க வந்து வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். ஸோ அதே மாதிரி காவல்துறைக்கு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் இவங்க வந்து அந்த தொண்டர்களுக்காக செஞ்சாங்க. இந்த உயிர் இழப்புக்கு வந்து இவங்க தரப்பில் ஏதாவது ஒரு கவனக்குறைவுகள் இருந்தால் அதுக்கான பதில் வந்து இவங்க தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால் இன்வெஸ்டிகேஷனில் கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து எப்பயுமே ரெகுலராக நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு துறையை சார்ந்த அதிகாரியை கூப்பிட்ற மாதிரி கட்சியினுடைய தலைவரை கூப்பிட்டுருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த விசாரணை மூலயமா இல்லை இந்த விசாரணை எப்போ நிறைவடைய போகுதுன்னு தெரியல. இது விஜய்க்கு ஒரு வகையில் பாசிட்டிவாக தான் இருக்கா, இல்லை எங்கேயாவது இது விஜய்க்கு ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் இருக்கு? இல்லை சார், இதில் வந்து ஒரு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா நம்ம முடிவு பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா அதாவது பொதுமக்கள் இறந்துருக்காங்க, உயிர்கள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ குற்றம் செஞ்சவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணுன்றது தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட இருக்கக்கூடிய பெரிய ஆணிவேறு. ஒருவேளை தவறு வந்து அவங்க சைடில் தான் நடந்திருக்கு, அவங்களுடைய நிர்வாக குறைபாடால் தான் இந்த உயிர்கள் பறிக்கப்பட்டதுன்னா தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி தான் யாராக இருந்தாலும். ஓகே, அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட நிர்வாகம் வந்து எந்த ஆட்சி அமைப்பு கீழே இருக்காங்களோ அவங்க வந்து முதல்ல இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வரலாமா, ஏன்னா எல்லா தரப்புலேயும் அதிகாரிங்க இருக்காங்க, அதுக்கான ஃபுல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. நமக்கு இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இல்லை. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் நமக்கு சேரலாமா, அது வந்து மக்களுக்கு தேவையான பாதுகாப்பும் அவங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே அங்கே பூர்த்தி செய்யப்பட்டிருக்காங்க. அரசாங்க ஊழியர்கள் அதிகாரிங்க தான் அதை செக் பண்ணி இருக்கணும். ஸோ ஏன்னா என்னை தேடி எவ்வளோ கூட்டம் வரும் நான் கணிக்கவே முடியாது. ஓகே, ஸோ கணிக்க வேண்டியது அதிகாரியோட வேலை தான். ஸோ அப்போ அந்த தவறு வந்து அதிகாரிங்க மூலிமா அதை வந்து இருந்த அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இவங்களோட நிர்வாகத்தில் இவங்க ஒரு வேலை தவறுதலாக ஒரு 5000 பேர் தான் வருவாங்க கூட்டத்துக்கு, இல்லை 10,000 பேர் தான் வருவாங்கன்னு தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த இடத்துல கூட்டம் வந்து 50,000 1 லட்சமாக மாறி இருந்ததுன்னா அதிகாரிகளும் பொறுப்பு இருக்க முடியாது. ஏன்னா இவங்களோட தகவல் யாரை வர சொல்லியிருக்காங்க, அடிப்படை தொண்டர் முதல் கொண்டு எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க, இல்லை முக்கிய நிர்வாகிகள் வர சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் தகவல்களை பரிமாறிக்கிறோம். ஸோ தவறு யார் பண்ணியிருந்தாலும் தண்டனை கட்டாயமாக கிடைக்கணும். ஏன்னா அங்கே பறிபோனது வந்து அப்பாவி பொதுமக்களோட உயிர்கள். ஓகே ஓகே. ஸோ அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, ஆனால் டெல்லியிலேருந்து அவர் வரும்போது விஜய்க்கு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனும் அவருக்கு பூவெல்லாம் தூவி நல்ல வரவேற்பு இருந்திருக்கே சார். அங்கே அந்த மக்கள் கொண்டாடுறாங்களோ டெல்லியில்? இல்லை சார், அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கதாநாயகன் அவர். ஓகே, ஸோ கதாநாயகனை பார்க்கறது உற்சாகப்படுறதுல தப்பே கிடையாது. ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, எம்ஜிஆர் காலத்துலேருந்தே நமக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் கதாநாயகர்களும் கொண்டாடுறது தமிழ்நாட்டோட வழக்கம். ஸோ
தமிழ் மக்களுக்கு ஒரு பிடிச்ச கதாநாயகன். ஓகே. ஸோ அதனால் நடிகராக ஒரு நல்ல நடிகர் தான். ஸோ பார்த்தா உற்சாகப்படுறதோ வரவேற்பு கொடுக்குறதோ யாராக இருந்தாலும் செய்யக்கூடிய விஷயம்தான். ஓகே. ஸோ அது ஓட்டாக மாறுமான்றது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி தான் கட்டாயமாக பார்க்கணும். ஓகே. ஏன்னா இப்போ ஸோ படிக்கிற பசங்க டீச்சருக்கே கூட தெரியாது. ஆக்சுவலாக கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 11th போய் புதுசாக ஒரு ஸ்கூலில் பசங்கள்லாம் உட்காராங்கன்னா 50 பசங்களில் 20 பசங்க வந்து நல்லா படிக்கிற பசங்க, ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க ஒருத்தர் தான். அந்த யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்கன்றது கட்டாயமாக பாடம் நடத்துகிற டீச்சருக்கே தெரியாது. அந்த மாதிரி எலெக்ஷனை வந்து இவங்க வந்து தேர்தலை எப்போ சந்திக்கிறாங்களோ அதனுடைய தேர்தல் ரிசல்ட் எப்போ வருதோ அன்றைக்கி தான் தெரியும். ஓகே. 4ஆம் தேதி எல்லாமே இது எல்லாத்துக்குமான விடை. ஆமாம், ஆக்சுவலாக ஒரு தலைவராக மட்டும் பார்க்குறாங்களா இல்லை நடிகனாக மட்டும் பார்க்குறாங்களா மக்கள், இல்லை ஒரு நடிகனாக இருந்தவர் தலைவராக பார்க்குறாங்களான்றது கட்டாயமாக 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி நமக்கு கட்டாயமாக தெரிஞ்சிடும். ஓகே. 23ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார் நேற்றுலேருந்து. இப்போது நேற்றுலேருந்து ஒரே விஷயந்தான் இன்னும் ஹீட் ஆஃப் தி எலெக்ஷனில் இருந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு போய் சேருவாரா? இன்னும் வரைக்கும் அது இழுபறையிலே இருந்துகிட்ருக்கு. விளக்கம்லாம் கொடுக்குறாங்க தாவேகா தரப்புலேருந்து, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு கொடுக்குறாங்க. பட் ஏதோ இப்போ டெல்லிக்கு போனதும் சரி, அங்கே போய் இந்த விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே ஏதாவது அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஏகப்பட்ட கொஷின்ஸ் சுற்றிட்டே இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க விஜயோடைய கூட்டணி நிலைப்பாடு? இல்லை சார், நம்ம தமிழ்நாட்டோட அரசியலே வந்து கூட்டணி அரசியல் தான். ஓகே. யாருமே இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஆட்சி அமைக்கவே இல்லை. கடந்த இது இருக்கக்கூடிய 60-70 ஆண்டுகளாகவே நம்ம பார்த்தோம்னா கூட்டணி ஆட்சி தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அவங்க திமுகவே கிட்டத்தட்ட இப்போ கடந்த வாரத்தில் வந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா 21-22 கூட்டணி கட்சிகளை வந்து அவங்க கூட்டணியில் அமைப்பில் ஒன்றா சேர்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியுது தனியாக நின்று நம்ம மெஜாரிட்டியில் இங்கே கவர்மெண்ட்டாக உட்கார முடியாது. ஸோ எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும். இருக்கிறதுலே இந்தியாவிலேயே அதிக கூட்டணி சேர்த்துருக்க கட்சின்னு கூட ஒரு இந்த யூடியூப்லலாம் கூட போடுறாங்க. ஸோ 1% ஓட் பர்சன்டேஜ் இருக்கிறவங்க கிட்ட கூட கூட்டணி வச்சுக்கிறேன். அதான் என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா ஒரு தரப்பு ஓட்டு கூட வெளியே போயிடக்கூடாது. எந்த ஒரு ஜாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ யார் இருந்தாலும் எல்லாரும் வந்துருங்க, நாங்கள் ஆட்சி அமைக்கணும். ஸோ அப்போ கூட்டணி இல்லாத ஆட்சியே இல்லை. ஸோ இந்தியா ஃபுல்லாக இது நிலைமையில் இருக்கும்போது தமிழ்நாடு வந்து முக்கியமாக கூட்டணி ஆட்சி தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா முக்கிய தலைவர்கள் உயிரோட இல்லை. ஸோ அவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்க. ஸோ இவர் தனித்து தன்னுடைய அவருடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னா இந்த தேர்தலில் ஒரு தனித்து தான் போட்டிட்டு ஆகணும். ஓகே. ஸோ போட்டிட்டு ஒரு 30% மேலே ஓட்டு வாங்கிட்டாருன்னா அவர் வந்து பலம் பொருந்திவர இந்த அரசியலில் இருக்க முடியும். ஒருவேளை ஒரு 15% குறைவான ஓட்டு தான் வாங்குறாரு, தாவேகா வாங்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே. ஏன்னா நிறைய சினிமா நடிகர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க. வந்து முதல் எலெக்ஷன் சந்திக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேசியும் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒன்றில் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போனவர் தான் அவர் வந்து வைகோ அவர்கள். ஆமாம். ஸோ டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போய் அவங்களுக்கு எதிராக தான் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியில் தான் வந்து கூட்டணியோடு தான் இருக்கார். ஸோ ஏன்னா அரசியலை பொறுத்தவரை அவங்க கட்சியை நடத்தி ஆகணும். ஆமாம். ஸோ அதுக்காக அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை அப்படின்ற பழமொழி தான் எல்லாரும் பின்பற்றுறது. ஸோ இவர் வந்து என்னோட கருத்து கூட்டணியில் வர்றது தான் இவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஓகே. ஏன்னா வந்து கட்சியை நிர்வகிக்கணும், தொண்டர்கள் அப்படியே வச்சுக்கணும்னா ஆட்சி வேணும்னா கூட்டணியில் தான் ஆட்சி. தனித்து ஒரு நடிகராக வந்து தனி மெஜாரிட்டியில் அரசாங்கத்தை உட்காருவாரானா கட்டாயமாக முடியாது. என்னோட அனுபவத்தில் 25 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குது, சமுதாய அனுபவம் ஒரு 25 வருஷம் இருக்குது. ஸோ என்னோட அனுபவத்தில் அது சாத்தியம் இல்லாத விஷயம். ஓகே. ஒருவேளை கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டால் விஜய்க்கு வந்து துணை முதல்வர் பதவி தரதா ஒரு பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கு. அதை சரியாக கை ஆளுவார் சார்? அப்படி ஒரு வேளை ஏதோ எல்லாம் ஒன்று கூடி வந்து விஜய் எந்த கூட்டணியில் இருக்காரோ அந்த கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா தமிழ்நாட்டுடைய துணை முதல்வராக விஜய் எதிர்பார்க்கலாமா? இல்லை இப்போ அவங்களோட எவ்வளோ அவங்களோட ஓட்டு எண்ணிக்கை வரப்போகுதுன்ற தெரியல. ஸோ வந்து ஒருத்தரோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாமல் எதுவுமே முடிவு பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு கூட்டணியில் வந்து துணை முதல்வர் கேட்டாலும் அவர் இப்போ கூட்டணியில் வந்தாலும் டெல்லி தான் தலைமையிடம் என்டிஏ கூட்டணியை பொறுத்தாலும். ஸோ தலைமையில் தான் எதுவுமே முடிவு பண்ணுவாங்க, இவங்க பேச்சுவார்த்தை தான். ஆனால் இவரோட தகுதி என்னன்றது நிரூபித்த பிறகு தான் இவர் எதுவுமே கேட்க முடியும். ஸோ இது வந்து ஒரு தகுதி தேர்வு தான் சொல்லணும். இந்த எலெக்ஷன் வந்து தாவேகாவோட தகுதி தேர்வு. ஓகே. ஸோ தகுதி நிரூபிக்கணும். ஏன்னா எவ்வளோ நடிகர்கள் வந்து மற்ற மாநிலத்தில் கூட நம்ம பார்க்கலாம். கட்சி ஆரம்பித்த நடிகர்கள் முதல் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள், ஒரே ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய பெரிய நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் இவர் எந்த இடத்துக்கு போகிறாருன்றதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். விஜய் நிறைய கூட்டங்களுக்கு போயிட்டுருக்காரு, மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு. இளைஞர்களோட சப்போர்ட் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் சார் விஜய்க்கு? இல்லை சார், இளைஞர்கள் வந்து அவரோட ரசிகர்கள். ஸோ விஜய்க்கு வந்து நல்ல ஒரு இளைஞர் ரசிகர் பட்டாலாம் இருக்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா
இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவரோட படம் வந்து நம்பர் 1 கலெக்ஷன் இருக்கக்கூடிய கமர்ஷியலாக அவரோட ஜெயிக்கக்கூடிய படங்களை தான் அவர் கொடுத்துட்ருக்காரு. அப்போ இளைஞர்களோட பட்டாளம் ரசிகர் பட்டாளம் இருக்கும்போது தான் அந்த படம் ஜெயிக்கிற கெப்பாசிட்டிக்கு வரும். ஸோ அவர்கள் எல்லாருமே வந்து ஒரு நடிகரை பார்க்குறாங்க. ஸோ தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்களான்றது தெரியல. எல்லாருமே ஓட்டாக பதிவு பண்ணிவிட்டு ஆட்சி மாற்றன்றது நல்ல விஷயந்தான். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா புதுசாக ஒருத்தரால் தான் புது விஷயத்தை செய்ய முடியும். ஸோ இவங்க ஏற்கனவே இருந்தாங்க, என்ன செஞ்சாங்கன்னு நம்ம கேள்வி கேட்குறது. ஒருத்தர் புதுசாக செய்கிறேன்னா நல்ல விஷயந்தான், செய்யலாம். மக்கள் சப்போர்ட் இருந்தால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஸோ மக்கள் சப்போர்ட் இருந்தால் அவர் வந்து ஆட்சியில் உட்காரதுல நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஓகே ஓகே சூப்பர். நீங்கள் ஆட்சியில் உட்கார்றதுக்கே ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அதே எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணி சிஎம்மாக வந்து உட்கார்றாரு, 13 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியாளராக இருந்தவங்களும் சரி, எதிர்கட்சியாக இருந்தவங்க வந்து 13 வருஷம் வனவாசம் பண்ணுவார். ஷோ வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், 13 வருஷம் வனவாசம் போயிட்டாங்க. ஸோ 13 ஆண்டு காலம் வந்து வேறு யாருமே சிஎம் ஆக முடியல. அவர் வந்து ஒரு நடிகனாக இருந்து தான் தலைவராக மாறுறாரு. ஓகே. ஸோ அவரோட அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு படத்தில் கூட சொல்லுவார், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் வேதனை படமாட்டேன். ஸோ நல்ல விஷயந்தான். அவர் நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் வந்து அவர் செஞ்சுருக்காரு. நிறைய சொல்லலாம் புரட்சி தலைவரை பற்றி. ஸோ அந்த மாதிரி இவருடைய எண்ண ஓட்டங்கள் என்னன்னு தெரியல. ஓகே. புதுசாக ஒரு இளைஞராக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் செஞ்சால் நல்லது தான். ஓகே. அவரோட ஃபார்முலாவை தான் இவர் ஃபாலோ பண்ணுறாரு சார். நிறைய விஷயங்கள் இப்போது அதே ஆணையிட்டால் நடந்து விட்டால் ஜனநாயகன் படத்தோட ஒரு போஸ்டர்லேயே இருந்தது. அண்ட் ஏழை எளிய மக்களை டார்கெட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ சில விஷயங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் கிட்ட இருந்து விஜய் எடுத்துக்கிறாரோ? இல்லை சார், இப்போ மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கான ஈஸியான கம்யூனிகேஷன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு சாதனைனா சினிமா. ஸோ இப்போ எல்லாருக்கும் விஜய் தெரியும் அப்படின்னா சினிமா மூலிமா தான் தெரியும். ஸோ அவர் என்ன நினைக்கிறாரோ அது ஈஸியாக சொல்லணும்னா சினிமா மூலிமா தான் சொல்ல முடியும். ஓகே. வேற வழியில் சொல்கிறத விட சினிமா ரொம்ப ஈஸியானது. ஒருவேளை அவர் இதை தான் செய்ய போகிறன்றதை சொல்லியிருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அதனால் தப்பு இல்லை, செஞ்சாலும் நல்லது தான் மக்களுக்கு. சூப்பர் சூப்பர். இளைஞர்களுடைய வாக்குகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ரசிகர் வாக்குன்னு சொன்னீங்க. பெண்கள் ரசிகர்களாக இல்லாமல் இளைஞர்களாக இல்லாமல் ஃப்ரம் 18 to 60-65 வயசு வரைக்குமான பெண்களுடைய ஆதரவு வந்து விஜய்க்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. ஈவன் நம்ம கரூர் ஸ்டாம்பேட்லாம் நடந்தப்போ கூட பெண்கள் தான் விஜய்க்கு பேக் பண்ணாங்க. அவர் ஒரே மனுஷனை தப்பு சொல்லாதீங்க, அவரும் பாவம் என்ன பண்ணுவாருன்னு முதல்ல நின்னது பெண்கள் தான். அவங்களுடைய வாக்குகள், அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்குது விஜய்க்கு? இல்லை சார், அவங்க எல்லாருமே வந்து தலைவரை வந்து நடிகர்கிட்ட வந்து தேடுறாங்க. தெளிவாக பார்த்தோம்னா. ஸோ இவர் வந்து இவருடைய பேச்சுகள் ஏன்னா கவர்ச்சி தான். ஸோ மக்களுக்கு வந்து பிடிக்கணும் தலைவரை. ஸோ எல்லாரையும் தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. இவருடைய பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவர் செய்வார் நம்புகிறாங்க. ஓகே. ஸோ நம்புறவங்க ஓட்டு போட்டு இவர் வந்தாங்கன்னா சந்தோஷம் தான். ஓகே ஓகே சூப்பர். அடுத்ததாக சிபிஐ பற்றி பேசணும். இந்த விசாரணையோடைய எதிர்காலம் என்னவா இருக்குங்கிறத பற்றி ஏதாவது ஒரு ஐடியாவாக ஒரு வழக்கறிஞராக அவங்களால சொல்ல முடியுமா? சரி, இப்போ இந்த நிலைமையில் இருக்குது, இன்னும் அடுத்தடுத்து இதோடைய இறுதி முடிவு எப்போ வரும் அப்படிங்கிறத? இல்லை சார், தெளிவாக அதாவது வழக்கறிஞராக என் தரப்புலேருந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்சி வந்து பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க, இவரோட கட்சி தலைவர் அதில் பங்கேற்காரு. ஸோ இவரால் வந்து அந்த தனிப்பட்ட முறையில் அந்த இடத்துக்கு போய் அந்த இடம் பாதுகாப்பான இடமா இருக்கா, இல்லை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்கான்றதை பார்க்க முடியாது. ஸோ அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், அது அரசாங்கத்தோட மாவட்ட நிர்வாகத்தில் காவல்துறையும் கலெக்டர் இவங்கெல்லாம் சேர்ந்த விஷயங்கள் தான் அந்த இடத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கணும். அங்கே உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா கட்டாயமாக பொறுப்பு வந்து ஆட்சி பண்ணக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தான் பொருந்தும். ஓகே. இவங்களுடைய கவனக்குறைவால் தான் நடந்ததுன்றதை 100% நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்கள சாரும். இல்லைன்ற பட்சத்தில் யாரையும் அதை சொல்லுவாங்க, ஒரு வந்து நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், அது வந்து சட்டத்துக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஸோ இவங்க பக்கம் தவறே இல்லைன்னும் போது நம்ம தண்டிக்க போகிறது இல்லை. தவறு செஞ்சுருந்தால் மட்டும்தான் தண்டனை கிடைக்கும். தவறு செஞ்சுருந்தால் தண்டனை கிடைக்கணும் தான் கட்டாயமாக. ஸோ அது யார் செஞ்சிருந்தாலும் கிடைக்கணும் தான். ஏன்னா போன உயிர்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லணும். உயிருக்கு விலை மதிப்பு கிடையாது இல்லை. ஸோ அதனால் பதில் சொல்லி தான் ஆகணும். ஓகே ஓகே. ஸோ அதை இந்த பொலிட்டிக்கல் கேம்ஸ்குள்ளே கொண்டு வர வேண்டாம் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க? ஆமாம், அரசியலுக்கும் இதுக்கும் அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா வந்து அந்த உயிர்களை வந்து நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. அரசியல் ஆட்டமாக எடுத்துகிட்டு வந்து அந்த உயிரிழப்பை வந்து அவங்க ஏதோ ரசிகரை பார்க்க வந்தாங்களோ, நடிகரை பார்க்க வந்தாங்களோ, ரசிகரா இல்லை தலைவனை பார்க்க வந்தாங்க, உயிரிழப்பு அந்த குடும்பத்துக்கு அந்த உயிரிழப்பை நம்ம வந்து ஈடுகட்ட முடியாது. ஓகே. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னா கூட ஒரு நீதிமன்றம் வந்து உயிரிழப்பை திருப்பி கொடுத்து ஈடுகட்டுறது கிடையாது. அது சொல்லுவாங்க, ஆக்சுவலாக இழப்பு வந்து பணமாக தான் கொடுத்து ஈடுகட்ட முடியும். ஸோ அந்த உயிரோடு இருந்தால் என்ன கடமைகள்லாம் செய்வாங்களோ அது அந்த பணம் வந்து சரி செய்யுமா, எவ்வளோ முடிஞ்சளவுக்கு 10%, 20%,
100% எதுவுமே வந்து ஈடு கட்ட முடியாது. அந்த மாதிரி அந்த உயிர் இழப்பு வந்து நம்ம அதை வந்து நியாயப்படுத்தவும் முடியாது. ஸோ தவறு பண்ணியிருக்கக்கூடாது யாராக இருந்தாலும். விஜயோடைய கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 விஷயம் நீதிமன்றம் வரைக்கும் வந்த 2 விஷயங்கள். ஒன்று சிபிஐ விசாரணை கரூர் வழக்கு, அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த ஜனநாயகன் படம் நேற்று தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த அரசியல் படங்களுமே வரக்கூடாது, பொழுதுபோக்கு படங்கள் வரலாம், அரசியல் சார்ந்த ஒரு வசனம் இருந்தால் கூட அந்த படம் வரக்கூடாதுங்கிறதா கோட் ஆஃப் கண்டக்ட். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்த 1.5 மாதத்துக்கு ஜனநாயகன் இல்லை அப்படின்ட்டு. ஆனாலுமே இந்த சென்சாரோடைய தரப்புலேருந்து அவங்க படம் பார்க்காம இழுத்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. என்ன சார் நடக்குது உள்ள ஜனநாயகன் படம் சார்ந்து? இல்லை துறை ரீதியாக வந்து நம்ம யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ படம் வந்து சினிமா துறைன்றது தனித்துறை. ஓகே. ஸோ அது ஒரு கமர்ஷியல் ஒரு தொழில் இருக்கக்கூடிய துறை தான். படத்தில் வந்து வன்முறையான வசனங்கள் இருக்கிறது தான் அதோட பிரச்சனையே. வன்முறையான வசனங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு தரப்பு அதை வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால அது நிப்பாட்டப்பட்டு நீதிமன்றம் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து சென்சார் போர்டு வந்து அது வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி அது கரெக்டான விஷயங்கள் இருந்தால் நீங்கள் வந்து அனுமதிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ துறையில் வந்து வேணும்னு டிலே ஆகுதான்னு நம்ம பார்க்க முடியாது. ஓகே. ஏன்னா பல காரணங்கள் இருக்கும். அது வந்து என்ன காரணத்துக்காக அது வந்து டிலே ஆகுதுன்றதை நம்ம முடிவு பண்ண முடியாது. ஓகே. கட்டாயமாக இப்போ எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டதுனால இந்த சூழ்நிலையில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 23ஆம் தேதி எலெக்ஷன் அப்படிங்கிற அடிப்படையில் படம் எப்போ வருங்கிறது எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா ரசிகர்களுக்கு அந்த ஒரு விஷயம் இல்லை சார், கட்டாயமாக எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்த பிறகு தான் படத்தை வெளியே விட முடியும். ஸோ மே மாதம் தான் படம் கட்டாயமாக வரணும். ஏன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் அது நம்ம யூடியூப்பில் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை சொல்ல வரேன். எல்லாமே அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு அது எதிர்ப்பு தெரிவித்தது. வன்முறை அதிகமாக இருக்குன்னு எதிர்ப்பை தெரிவித்தாங்க. ஓகே. ஸோ அது சரி செஞ்சுட்டா மே மாதம் எதிர்பார்க்கலாம். கட்டாயமாக மே மாதம் அவங்களுக்கு எதுவும் தடை இருக்காது மே மாதம். ஓகே. கடைசியாக விஜயோடைய 23ஆம் தேதி எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் மற்ற கட்சிகளை விட்டுடலாம், டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணி எல்லாத்தையுமே விட்டுடலாம். விஜயோடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அந்த நாளில் அன்றைய நாள் என்னவா இருக்க போகுதுன்னு உங்களுடைய கணிப்பு, ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் மாதிரி சொல்லலாமா சார்? விஜய் இதை பெர்ஃபார்ம் பண்ணுவார், இத்தனை சதவீத வாக்குகளை பெறுவார் அப்படின்னு மாதிரி ஏதாவது கூட நீங்கள் சொல்லலாம்? இல்லை சார், இப்போ தேமுதிக விஜயகாந்த் சார் எடுத்துட்டோம்னா 2006 பார்த்தீங்கன்னா தனித்து வந்து எல்லா தொகுதியிலும் தனித்து நிற்கிறாங்க. ஆமாம். தனித்து நிற்கும் போது அவரோட தொகுதியில் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தவங்களும் ஜெயிக்க முடியல, எதிர்கட்சியாக இருந்தவங்களும் அன்றைக்கி ஜெயிக்க முடியல. விருதாச்சலத்தை பொறுத்தவரை அவர் ஜெயிச்சிட்டார். ஏன்னா அவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக நினச்சிட்டாங்க மக்கள். விருதாச்சலம் தொகுதியில் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க, அவர் ஜெயிச்சிட்டார். மற்ற தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின ஓட்டு வந்து 6000 ஓட்டு 7000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்கியிருந்தார். ஆனாலும் அடுத்த 5 வருஷத்தில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை முழுமையாக ஏற்றுக்கிட்டு கூட்டணியில் போகும்போது ஒரு 29 சீட்டு அவர் ஜெயிச்சுட்டு எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காராரு. ஸோ வந்து இப்போ இவர் எலெக்ஷனில் இவர் நிற்கும் போது இவருடைய ஒரு 10% ஓட்டோ இல்லை 15% ஓட்டோ வாங்கினாங்கன்னா கட்டாயமாக இவருக்கு வந்து பலம் வந்து நிரூபிக்க முடியாது. ஒருவேளை என்னோட கணிப்பு ஒரு தொகுதியிலும் 30,000 ஓட்டுக்கு மேலே வாங்கினார் அப்படின்னா அடுத்த 5 ஆண்டு காலத்தில் கட்சியை வளர்த்துட்டு அடுத்த எலெக்ஷனில் டெஃபினட்டாக வந்து ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணி வரலை. இப்போது நிர்மல்குமார் கூட சொல்லியிருந்தாரு, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, எந்த குழப்பமுமே இல்லை, ஏன் வந்து தேவையில்லாமல் வதந்திகளை பரப்புறீங்கன்னெலாம் பேசியிருந்தாங்க. ஒருவேளை அந்த எலெக்ஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி நிரந்தர நண்பன் இல்லை, நிரந்தர எதிரி இல்லை, ஃபைனல் டைம் ட்விஸ்ட்டுன்னு ஒன்று நிறைய நடக்கும். எலெக்ஷனுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட்டணிகள் மாறுறதோ இல்லை முடிவாகிறதோலாம் இருக்கும். அப்படி ஒரு வேளை ஃபைனல் ட்விஸ்ட்டாக ஒருவேளை விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போய் ஜாயின் ஆகி அங்கே இருக்கிற அந்த துணை முதல்வர் கேண்டிடேட்டை வாங்கிட்டாருன்னா எலெக்ஷன் என்னவா இருக்கும் சார்? 2026 சட்டப்பேரவை தேர்தல் எப்படி இருக்கும்? இல்லை சார், அது சிறப்பான முடிவாகவே இருக்கும். ஓகே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிஎம்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஸோ கடன் வாங்காத பிள்ளைங்க தான் உருப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவிலே வந்து அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யூடியூப்லலாம் கூட பார்க்குறோம். ஸோ இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி செலவு பண்ணி தான் நிர்வாகம் பண்ணணும்னா அந்த நிர்வாக திறமையே இல்லாத யார் வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். உழைச்சி மாத சம்பளத்தை வாங்கி ஒருத்தர் குடும்பம் நடத்துகிறாரு அப்படின்னா அதுக்கு திறமை வேணும். ஓகே. கடன் வாங்கி ஒரு மாதம் ஒரு குடும்பத்தை நடத்துகிறாருன்னா ஒரு நாளைக்கு அந்த குடும்பம் வந்து நடுத்தருக்கு வர தான் போகுது. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ கடன் வாங்கி தான் இவங்க நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் விஜயோட கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இவர் கூட்டணியில் கட்டாயமாக என்டிஏ கூட்டணியில் வந்துட்டு அவருடைய டிமாண்ட்ஸ்
அவரோட டிமாண்ட்ஸ்ன்னு நான் சொல்ல வர்றது என்னன்னா, மக்களுக்கு நீங்கள் இதை பண்ணுங்க, என் சார்பாக இது திட்டங்கள், ஒரு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், இந்தந்த திட்டங்களை கட்டாயமாக நீங்கள் செயல்படுத்தணும், வலியுறுத்த முடியும். ஸோ இப்போ இவர் வந்து வெளியே ஒரு வேலை நின்று ஒரு 10% 20% இல்லை 30% வாங்கினா கூட ஆட்சியில் பங்கேற்காத போது மக்களுக்கு எதுவுமே நல்லது பண்ண முடியாது. ஸோ இவர் கட்டாயமாக என்னோட உபதேசம் என்னன்னா, ஆட்சியில் பங்கேற்கணும், பங்கேற்று வலியுறுத்தணும். ஸோ இவர் ஒரு 30% ஓட்டு வாங்கின ஒரு திறமைசாலியாக இருந்து அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா, இந்தந்த விஷயங்கள் மக்களுக்கு செயல்படுத்தணும், இந்தந்த முறையில் நிர்வாகம் பண்ணணும், கடன்கள் இருந்து கட்டாயமாக மாநிலத்தோட கடன் அடைக்கணும். ஸோ ஒரு வேளை ஏன் இன்றைக்கி வந்து கடன் அடைக்கணும்னு சொல்கிறோன்னா, இது இப்படியே கடனாகவே போயிட்டே இருந்ததுன்னா ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு திவால் ஆகிடும். ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வெளியேந்து வரக்கூடிய மூலதனங்கள் வர்றது வந்து குறைஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு கடனில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்து யாரும் தொழில் தொடங்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இப்போ நம்மளே இருக்கோன்னா ஒரு பேங்க் வந்து ஏற்கனவே கடன் வாங்கினவங்களுக்கு கடன் கொடுக்க போகிறது இல்லை. ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன்னா ஒத்துக்க மாட்டாங்க, முதல் கடனை அடைச்சிட்டு தான் இன்னொரு கடனை வாங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி கடன்காரங்களாக இருக்கும். அப்போ நிர்வாகம் திறமை வேணும், கடன் முதல்ல அடையணும். அப்போ ஒரு நிறைய திறமை நிறைந்த ஒரு நிர்வாகம் அமையணும். ஸோ விஜய் சாரோட பேச்சு எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருக்கிறதுனால அவர் கட்டாயமாக கூட்டணியில் வரணும். கூட்டணியில் அதிகாரத்தில் பங்கெடுத்து அவருடைய மக்களுக்கான அந்த திட்டங்களை வந்து வலியுறுத்தி ஆட்சி சிறப்பாக அமைஞ்சதுன்னா மக்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக அமையும். சூப்பர், உங்கள் பாயிண்ட் எனக்கு புரியுது. விஜய்க்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, அந்த நல்ல எண்ணத்தை செயல்படுத்தணும்னா கூட அதிகாரம் வேணும். ஆமாம், அந்த அதிகாரம் வேணும்னா தமிழ்நாட்டில் கூட்டணி வேணும். ஸோ அந்த கணக்குப்படி இல்லை, இதுதான் புரட்சி தலைவர் ஒரு பாட்டில் சொன்னார், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் தான் மக்கள் வந்து கஷ்டப்பட மாட்டேன், ஏழைகள் வேதனை பட மாட்டான்னு எப்போ சொன்னேன், நான் ஆணையிட்டால் தான். அது என்னன்னா அதிகாரம் வரணும். ஸோ அதிகாரம் இல்லாத ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே பயன்படாது. ஸோ அதிகாரம் வேணும். அதனால் வந்து கூட்டணியில் போகிறது தான் நல்லது. ஏன்னா இது வந்து தமிழ்நாடு இன்னைக்கு கூட்டணி தான் ஆட்சி கட்டாயமாக. நான் நின்று என்னை நிரூபிக்கிறேன்றதை விட மக்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக நான் கூட்டணியில் போகிறேன். இது வந்து ஒரு தார்மீகமான எண்ணம். இது வந்து சுயநலம்னா இல்லை, பொதுநலம் தான். என் மக்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக நான் அதிகாரத்துக்குள்ளே போகிறேன். ஸோ நான் அதிகாரத்துக்குள்ளே போனால் தானே என் மக்களுக்கு நான் நல்லது பண்ண முடியும். வெளியே நின்று நான் மைக்க பிடிச்சி 1000 கற்றுனாலும் அது வந்து அரசாங்கத்தோட பதிவேட்டில் ஏறாது. ஸோ அப்போ அதிகாரத்தில் நான் போனேன், என் மக்களுக்காக என்னுடைய சுயமரியாதை கூட நான் விட்டுடுறேன், நான் அதிகாரத்துக்குள்ளே பங்கேற்க போகிறேன், ஏன் மக்களுக்கு நல்லது நடக்கணும். நான் சொல்லக்கூடிய டிமாண்டெல்லாம் இவங்க செய்யட்டும். அரசாங்கத்தை மூலிமா வரக்கூடிய புதிய அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு எனக்கு அவங்க உறுதி அளித்தாங்கன்னா நான் ஒரு இருக்கேன். ஸோ டிமாண்ட் எப்போ வேணால் பண்ணல, எப்போ அதிகாரத்தில் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அது மக்களுக்கு பயன்படும். இவரோட திறமையை நிரூபிக்கிறதோ இல்லை இவருடைய பலத்தை நிரூபிக்கிறதோ எல்லாமே தனிப்பட்ட முறையில் இவருக்கான விஷயங்கள். மக்களுக்கான விஷயம் என்ன பயன்படும்? இவங்க 40% ஓட்டு வாங்கட்டும் இல்லை 30% ஓட்டு வாங்கட்டும், அதிகாரத்தில் இல்லை, மக்களுக்கு அவர் என்ன பண்ண போனார்? அதிகாரத்தில் இருந்தால் மக்களுக்கு பயன்படும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருக்கீங்க சார். நம்ம சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் பட விஷயம், அதெல்லாம் விட விஜய் கூட்டணிக்கு போக வேண்டியது ஏன் ரொம்ப அவசியங்கிறதையும் ரொம்ப கிளியர் பண்ணியிருக்கீங்க. இல்லை, என்னோட கருத்தாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ தாவேகா தலைவர் என்ன முடிவு பண்ணட்டும். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.